ஓகேவா? அவங்களுக்கு அவங்களுடைய அவங்க வந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்தாங்க. அப்புறம் பைபிளை படிச்சு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய சீர்திருத்த பணிகள் பஞ்ச காலத்துல என்ன நடந்தது? நிறைய பஞ்சங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முறையே அமைஞ்சது. நிறைய என்ன பண்றாங்க? விதவை பெண்கள், படிப்பறிவு இல்லாத பெண்கள், வீட்டுல அடிமையா இருந்த பெண்கள், உடன்கட்டை ஏறின பெண்கள், இவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு சீர்திருத்த காரியம். சீர்திருத்தம் அப்படின்னா என்ன? கெட்டு போன ஒரு விஷயங்களை புதுப்பித்து கொண்டு வர்றது பேர் தான் சீர்திருத்தம். அந்த பணியை ஒரு தனி ஒரு லேடியா அவங்க இருந்து நிறைய செய்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நாளா பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தெரியுமா? மனோரமாபாய். மனோரமாபாய் அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா பிஏ பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி. அவங்களுக்கு அவங்க இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவில் இருக்கிறதான நியூயார்க் மாகாணத்துல அவங்க என்ன பண்ணாங்க? மேற்படிப்புக்காக போனாங்க. அவங்களோட கூட 2 பேர், அவங்களும் இன்னொரு லேடியும் கூட என்ன பண்றாங்க? அந்த பிரயாணம் பண்றாங்க. அங்க எதுக்காக போறாங்கன்னா ஒரு மேல் படிப்புக்காக போறாங்க. அங்க செஸ்ப்ரோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்கும் பொழுதே அவங்க செய்ததான ஒரு காரியம் என்னன்னா, அவங்க அம்மா இந்தியாவில் செய்தாங்க இல்லையா சீர்திருத்த பணிகள் எல்லாம், அதை எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த தருணத்துல அமெரிக்க மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி விவரமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, பஞ்சம் எந்த ஆண்டுல நடந்தது? ஞாபகம்? பஞ்சம் எந்த ஆண்டுல நடந்தது? 1900. அந்த ஆண்டுகள்ல நடந்த அந்த மத்திய நாட்டுல நடந்ததான ஒரு பஞ்சத்துல அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பேருக்கு அவங்க நன்மை செய்தாங்கிறத அவங்க என்ன பண்றாங்க? விவரித்து அந்த மாகாணத்துல, எந்த மாகாணத்துல? நியூயார்க்ல செஸ்ப்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க விவரித்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து எப்போ போனாங்கன்னா 1902 அவங்க அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அமெரிக்காவில இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க கிறிஸ்துவத்தை பற்றி, கிறிஸ்துவ மறுமலர்ச்சியை பற்றி படிக்கிறதுக்காக திரும்பவும் என்ன செய்யறாங்க? 1902 ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அங்க எதுக்காக போறாங்க? கிறிஸ்துவ மறுமலர்ச்சியை பற்றி படிக்கிறதுக்காக. இவங்களோட மின்னி ஆம்ராம்ஸ் அப்படிங்கிறவங்க போறாங்க. இவங்க இந்த 2 பெண்மணிகளும் சேர்ந்துதான் அந்த ஆஸ்திரேலியா பகுதியில், நியூசிலாந்து பகுதியில என்ன செய்யறாங்க? அதை கற்றுக்கொள்ள போறாங்க. அது வந்து 7 மாத காலம் அந்த ஒரு இயக்கம் நடைபெற்றது. அந்த இயக்கத்துடைய பேர் என்னன்னா WCTU நெட்வொர்க் அப்படிங்கிறதான ஒரு இயக்கம் இருந்துச்சு. அதுல அவங்க 7 மாத காலம் அந்த காரியங்களை என்ன செய்யறாங்க? விமென்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் எஜுகேஷனை குறித்து அவங்க கற்றுக்கொள்றாங்க. அங்கிருந்து அடிலைட், மெல்போர்ன், டாஸ்மேனியா அப்படிங்கிறதான இடங்கள்ல பயணம் செய்து அவங்க நிறைய சொற்பொழிவு ஆற்றினாங்க. சொற்பொழிவுனா என்னது? அவங்க தான் செய்ததான சீர்திருத்த பணிகளை குறித்து, பெண்களுடைய மேம்பாட்டை குறித்தும் என்ன பண்றாங்க? அந்த இடங்கள்ல அழகாய் தன்னுடைய பேச்சு திறமையினால எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில அவங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்க? தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டுல தானும் தன்னுடைய தாயார் செய்த காரியங்களை அழகா அந்த இடத்துல எடுத்து உரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுல ஒரு புத்தகம் தி ஹிந்து காஸ்ட், ஹிந்து விமன் அப்படிங்கிறதான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, பஞ்ச காலத்துல ஏற்பட்டதான பாதிப்புகள், அழிவுகள், இறப்புகள், அது மட்டும் இல்லாம தங்களுடைய சுயசரிதை. அவங்க ராமாபாய் வந்து தன்னுடைய சின்ன வயசுலேயே தகப்பனை இழந்து, அதுக்கடுத்து 2 வருஷத்துக்குள்ள தன்னோட கணவனையும் இழந்து, இப்படி இழப்பின் மத்தியில அவங்க செய்ததான பெரிய தொண்டை என்ன செய்யறாங்க? அந்த புஸ்தகத்துல இடம்பெற மாதிரி அந்த புஸ்தகம் இருந்தது.
அங்கே வந்து தி முக்தி பிரேயர் பெல். முக்தி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? முக்திங்கிற பேர்ல அவங்க என்ன செய்தாங்க? ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வந்தாங்க இல்லையா? நிறைய பெண்களை அதுல வைத்து படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அச்சகம், அப்புறமா என்ன கைத்தொழில்கள், தையல் தொழில்கள், சமையல் கலை, இது போல பல காரியங்களை அவங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. முக்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? முக்தி அப்படின்னா அர்த்தம் என்ன? ரட்சிப்பு. முக்தினா என்னது? ரட்சிப்பு, மீட்பு. சரியா? இவங்க மீட்டு தானே அவங்க கொண்டு வந்து சேவ் பண்ணி நிறைய உதவிகள்லாம் செய்றாங்க. அதனால அந்த அவங்க வைத்திருக்கிறதான அந்த இடத்துக்கு பேரு முக்தி அப்படிங்கிறதான அந்த பெயரை வைத்திருந்தாங்க. முக்தி பிரேயர் பெல் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து லிபர்ட்டி பெல் அப்படிங்கிறதான ஒரு அட்டை. அதுல இவங்களுடைய முக்தி பெல், முக்தி பிரேயர் பெல்ல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே என்ன செய்றாங்க? அதுல பண்றாங்க. லிபர்ட்டி பெல்லோட அட்டையில பதிவு பண்றாங்க. இப்படி அவங்க செய்த எல்லா காரியங்களும் அங்கு இருக்கிறதான கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த காரியம் பெரிய ஒரு பாராட்டுக்கு உரிய ஒரு காரியமா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே இப்போ 1900 தான் இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். நம்ம இப்ப எந்த இயர்ல இருக்கிறோம்? 2024ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்குமே அந்த இடத்துல என்ன போயிட்டு இருக்கு? இந்த புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. அதனுடைய பெயர் இப்போ என்ன வச்சிருக்காங்கன்னா ஆங்கிலோ மராத்தி முக்தி கிரண். ஆங்கிலோ மராத்தி முக்தி கிரண் அப்படிங்கிற பெயர்ல தொடர்ந்து வெளியிடப்பட்டே இருக்கிறது. அடுத்தது 1914 சரியா? இப்போ இவர்கள் வந்து 1903 வரைக்கும் கொடுக்கப்பட்டது. 3ல இருந்து 13-14 வருஷம் வரைக்குமே நிறைய சேவைகள், பாடுகள், அதாவது தனியா ஒரு விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னா சாதாரணமா எதையும் செய்ய முடியாது. பல மனுஷர்களுடைய தொந்தரவுகள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் மீறி அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொன்றத்தையும் சக்சஸ்ஃபுல்லா செய்துட்டு வராங்க. 1914ல என்ன செய்தாங்க அப்படின்னா சாந்தி சதன் பார்த்தோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த பாடங்கள்ல பார்த்தோம் இல்லையா? சாந்தி சதன். அந்த சாந்தி சதனோட பெண்கள் பள்ளியை என்ன பண்றாங்க? திறக்கிறாங்க. அதுல 360 மாணவிகள், 360 மாணவர்கள் அதுல படிக்கிறாங்க. அது என்ன, எந்த பிள்ளைங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னா ப்ரீ பிகினர், மழலையர்லாம். ஏன்னா குட்டியிலேருந்தே நம்ம படிச்சாதான் அந்த படிப்பறிவு, அது மட்டும் இல்லாம பொது அறிவு அவங்களால வளர்த்த முடியும் சொல்லி குழந்தையிலேருந்தே அவங்க என்ன பண்றாங்க? நடத்தணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகள், மழலையர் பிள்ளைகள் படிக்கக்கூடியதான சதன் அப்படின்னு சாந்தி சதன் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவங்க தான் முதல்வராக இருந்து நடத்திட்டு வந்தாங்க. யாரு? மனோரமாபாய். சரியா? அடுத்ததா கேடகான் அப்படிங்கிற ஒரு பகுதியில அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நல்ல பெண்ணாக ஆரம்பிச்சிச்சு, பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. அவங்களுடைய வயது சிறு வயதா இருந்தாலும் அவங்களுடைய பணி வந்து ரொம்ப பெரிய பணி. அதனால அந்த பணிகளை சுமந்த அளவுக்கு தன்னுடைய சரீரம், அதாவது உடல்நலம் அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிட்டே இருந்துச்சு. 1917ல பிஏ பட்டம் பெற்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன பெற்றாங்க அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி பட்டத்தை பெற்றாங்க. எந்த வயசுலன்னா 36வது வயசுல. இப்பெல்லாம் பிஏ பட்டம் எந்த வயசுல வாங்குறாங்க? 2021ல தான் வாங்கிடுறாங்க இல்லையா? பிஏ பட்டத்தை 36 வயசாயிடுச்சு அவங்க அதை வாங்குறதுக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க படிப்புடைய போராட்டம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அடுத்ததான் அவங்களுடைய குணங்கள் பார்க்க போனோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அம்மா தான். யார? ராமாபாய் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோடவே இருந்து அவங்க வந்து அவங்க பார்த்த போராட்டம், அவங்க செய்கிறதான நன்மைகள், உதவிகள், செயல்கள், தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பசியும் பட்டினியோடு கூட ஓடுறத வந்து ஒரு நாளும் அவங்க என்ன
தன்னுடைய 40வது வயதுல என்ன பண்றாங்க? இறந்து போறாங்க. எங்க? நீரஜ்ல. சரியா? இவங்க இறந்து போன துக்கம் யாருக்கு அதிகமா இருக்கும்? பண்டித ராமாபாய். அவங்களுக்கு நிறைய கனவு இருக்கும்ல, அந்த முக்தி மிஷன் ஃபீல்டு அதையும் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். அடுத்தது சாந்தி சதன் அதையும் பராமரிக்கணும். இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க? புக்ஸ் புதுசா அந்த அந்த காலத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க? நியூ புக்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வெளியிட்டாங்க. இந்த மாதிரி தன்னுடைய சின்ன வயசுலேயே நிறைய காரியங்களை சாதிச்சாங்க. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? கனவுல இருந்தாங்க, எனக்கு அடுத்தது இந்த காரியங்கள் எல்லாம் என் பொண்ணு எடுத்து செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி இருந்தாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்தது. அடுத்தது இன்னொரு இடி அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா என்னன்னா, தனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு உறவு யாரு? மனோரமாபாய் மட்டும்தான். பண்டித ராமாபாய் பேர் யாராவது இருக்காங்களா? அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கணவனும் போயிட்டாங்க. எனக்கு இருந்தது யாரு? ஒரே ஒரு மகள். அந்த மகளையும் என்ன பண்ணிட்டாங்க? சீக்கிரத்திலேயே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது, இழந்துட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா தன்னோட தரிசனம், தன்னுடைய எதிர்பார்ப்பு, தன்னுடைய எதிர்காலம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சே அப்படிங்கிற மனக்கவலை அவங்களை அதிகமாக வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது லெசன் 9. ஓகேவா? லெசன் 10 வந்து இவங்க என்னென்னலாம் செய்தாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா நம்ம பார்க்கணும். சரியா? இவங்க 10 வருஷம் உழைப்பு யாரோடனா? பண்டித ராமாபாய். மனோரமாபாயோடது முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்ல போறது பண்டித ராமாபாய் 10 வருஷமா என்னென்ன செய்தாங்க, அந்த செய்ததுக்கான பலன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து உயர்சாதியில சேர்ந்ததான விதவை பெண்களை என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, மொட்டையடிச்சு இருப்பாங்க, அதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்த பெண்களுக்கு மத்தியில அவங்க உழைப்பும் அவங்களுடைய பலனும் 14 பேர் என்ன பண்ணாங்க? ஆசிரியர் பயிற்சி பெற்றாங்க. அதுல 9 பேருக்கு வந்து நல்ல பதவியில அவங்களுக்கு வேலை கிடைத்தது. 2 பேர் வந்து என்ன பண்ணாங்க? சொந்தமா ஸ்கூல்ஸ் அவங்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதாவது இருட்டில கிடந்தவங்களுக்கு வேதம் சொல்லுகிறதுல இருளில் உள்ளவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது மாதிரி பெரிய வெளிச்சத்துக்கு இவங்களை கொண்டு வந்து விட்டாங்க. அடுத்ததா 8 பேர் வந்து செவிலியர்களாக பயிற்சி. செவிலியர்கள் அப்படின்னா என்னது? நர்சிங் இல்லையா? நர்ஸ். சரியா? நர்சிங் அவங்க படிச்சாங்க 8 பேர். அதுக்கு அடுத்ததா 2 பேர் வந்து வீட்டு பணிகளை செய்துட்டு இருந்தாங்க. 10 பேர் வந்து மகிழ்ச்சியோட திருமணத்துக்கு, அதாவது இன்னொரு வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுத்தி அப்படி ஒரு திருமண காரியங்களும் அவங்களுக்கு நடைபெற்றது. அது மட்டும் இல்லாம சாரதா சதன்ல வந்து 350 பேர் சாரதா சதன்ல இருந்தாங்க. அதுல 48 பேர் வந்து கிறிஸ்தவர்களா கன்வெர்ட் ஆனாங்க. எப்படி கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னா, அவங்க தினந்தோறும் செய்யக்கூடியதான காரியங்களை பார்த்தே, அதாவது நீங்க போய் கிறிஸ்தவங்களா மாறுங்க, நீங்க பைபிள படிங்க அப்படின்லாம் சொல்லாமலே பண்டித ராமாபாய் அவர்களோட கூட இருந்த பெண்கள் எல்லாம் செய்கின்ற காரியங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? மாறினவங்க தான் இந்த 48 பேர் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. இதுக்கு வந்து அமெரிக்கா பண்டித ராமாபாயுடைய செயல்கள் எல்லாத்துக்குமே, அதாவது இந்தியாவில் இருந்தவங்க நிறைய பேர் அகிம்சா இருந்தாங்க. ஆனா அமெரிக்கால இருக்கிற ஒரு சில குழுக்கள் என்ன பண்ணாங்க? பண்டித ராமாபாயுடைய எல்லா செயல்களுக்குமே ரொம்பவே துணையா இருந்தாங்க. அப்படி அவங்க
எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நேரம் அந்த கார்டன்ல விளையாடலாம். அங்கேயே வந்து சிறிய தோட்டம்லாம் போட்டிருந்தாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் இருக்கிறாங்க. அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள், தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு குரூப்பு. அதெல்லாம் வந்து ஈஸியா போய் டேப் திருப்பி தண்ணி வரதுலாம் கிடையாது. கிணத்துலேருந்து இறைக்கணும், கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கணும், குடத்துல தூக்கிட்டு போய் தண்ணியை பாய்ச்சணும். அந்த மாதிரி தான் அந்த நாட்கள்லாம் இருந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி சுவிட்ச் மோட்டர் ஆன் பண்ணதுமே தண்ணி வந்துடும், டேப்பை திருப்பி தண்ணி வந்துடும், பைப் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பாட்டில போட்டு வரலாம். அப்படி கிடையாது. அவங்க அவ்வளோ பாடுகள் பட்டாங்க. கிணத்தை சுற்றிலும் கயிறு கட்டி வச்சுட்டு அதுலேருந்து தண்ணியை இறைக்கணும். இறைச்சி அந்த தண்ணியை ஒரு குடத்துலையோ பக்கெட்லையோ ஊற்றுவாங்க. அதை எடுத்துட்டு போய் அங்கே ஊற்றணும். இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல சமையல் காரியம், சமைக்கவும் அவங்களே தான் செய்தாங்க. சமையலுக்கும் கேஸ் ஒரு பட்டனை திருப்பின உடனே பைப்பை தட்டின உடனே நெருப்பு வரும். அப்படி கிடையாது. அடுப்பு பற்ற வச்சு அதில் விறகெல்லாம் வச்சு அதில் தான் அவங்க பெரிய பாத்திரத்துல சமைப்பாங்க. சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு கட்டுக்கையை உட்காந்து மாவுகளை உருட்டி சப்பாத்தி போடுறது, இந்த காரியங்கள் எல்லாம் கடினமான காரியம் தான். ஆனாலும் அவங்க எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்தது 8 மணிக்கு படுக்கைக்கு போவாங்க. அவங்களுடைய இரவு உணவு எத்தனை மணிக்குன்னா 6 மணிக்கு. 6 மணிக்கு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் வச்சுட்டு 8 மணிக்கு செடிக்கு போவாங்க. அவங்களுடைய தினந்தோறும் ஜெபத்துல சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை டெய்லி வாசிப்பாங்க. சங்கீதம் 23 1ஆம் வசனம் என்ன? கர்த்தரே, இதை அவங்க மறக்காம எல்லாமே வாசிக்கணும். வாசிச்சுட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க தூங்குவாங்க. இதுல புதிதாக வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில என்னன்னா அவங்க 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஆல்ரெடி இருந்து பழையமா இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? 4 மணிக்கு. புதுசா வந்தவங்களுக்கு மட்டும் 5 மணிக்கு. புதுசா வந்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு 23ஆவது சங்கீதம் தெரியாததுனால கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர் அது மட்டும் அவங்க சொல்லி பழக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, முழு காரியங்களையும் கற்றுக்கொள்வாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அவங்க தினசரி இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க தினசரி நடந்துட்டு இருந்தது. அதே தான் என்ன பண்ணாரு, மும்பை ஆளுநர் அங்கிருக்க எல்லா காரியங்களையும் பார்த்தாரு. அவருக்கும் அந்த நாட்கள் சந்தோஷமா இருந்தது. அடுத்தது இவங்க செய்த பெரிய ஒரு காரியம் என்னன்னா, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணினாங்க. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணினாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டுக்கும் இவங்க வேற வேற ஆளுங்களை வச்சு பணத்தை கொடுத்தெல்லாம் செய்யாம மொழிகளை கற்றுக்கொண்டு கூட இருக்கிற அந்த கேர்ள்ஸுங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுத்து கேர்ள்ஸுங்களோட உதவியை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. மொழிபெயர்க்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அச்சகத்தையும் அவங்க அங்கேதான் வச்சிருந்தாங்க. அச்சகம்
ஒரு தந்தி வந்தது. அந்த தந்தியில என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ராமாபாய் பதவி உயர்வு பெற்றார் அப்படின்ற ஒரு வாக்கியத்தோடு கூட ஒரு கடிதம், ஒரு தந்தி அவங்களுக்கு கிடைச்சது. அந்த தந்தியில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய போராட்டம் வாழ்க்கை முடிந்து அக்கறைக்குள்ள நித்திரை அடைந்தார், அதுதான் அவங்களுடைய வாழ்வில் அவங்க பெற்ற உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மறைவு இறுதி சடங்கு ரொம்பவே சிம்பிளாகவும் எல்லாருமே, அதாவது முக்தியில் இருந்தவங்க, சாந்தி சதங்கள் இருந்தவங்க, அவங்களோட கூட போராடினவங்க, வாழ்த்தினவங்க, புஸ்தகத்தை வெளியிட்டவங்க, அவங்கள பார்த்து இன்னும் பல இயக்கங்கள் ஆரம்பித்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட இறுதிச் சடங்குல வந்து கலந்து கொள்றாங்க. அந்த இந்தியாவினுடைய சங்கத்தின் பிரதிநிதியாக அகமது நகரை சேர்ந்த ரெவரண்ட் R.A. ஹியூம் அப்படின்றவரு இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹியூம் அப்படிங்கிறவரு ராமாபாயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரும் அப்புறம் முக்தியில் இருந்ததான ஒரு ஃபாதர் ரெவரண்ட் W. ப்ளூரே அப்படிங்கிறவரும் என்ன செய்யறாங்க, இந்த இறுதிச் சடங்கு பொருட்படுத்தி நடத்துறாங்க. அதுல அவங்களுடைய பெட்டியை சுமந்து போனது யாருன்னா, முக்தியில வேலை செய்ததான இளம் பெண்கள் அவருடைய பெட்டியை சுமந்து போனாங்க. எப்படின்னா 4 மைல் தூரம், அதாவது ரொம்ப தூரம், 4 மைல் தூரம் வந்து தாம்பரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரத்துக்கு அந்த கிராமத்துல அந்த கல்லறை இருந்தது. அந்த இடத்துக்கு அவரும் கொண்டு போறாங்க. சவப்பட்டியில ஒரு வெள்ளை துணியில ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அதாவது பைபிள்ல நம்ம படிக்கிற வார்த்தை தான். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். உண்மைதானே? படிச்சிருக்கீங்களா? எக்காலம் முழங்கும் நாம என்ன செய்வோம், ஆண்டவரோட கூட எழுப்புவோம் இருக்குது இல்லையா? அந்த வார்த்தையை அந்த துணியில எழுதி வச்சு அவங்களுடைய பெட்டியை மூடி இருந்தாங்க. அதிலேயே அவருடைய இறப்பும் மரிப்பும் எழுதியிருந்தது. ஏப்ரல் 23, 1858 பிறந்தார். ஏப்ரல் 5, 1922 மறைந்தார். அப்படிங்கிற இதை இரண்டு காரியம், அதாவது எக்காலம் முழங்கும் போது ஆண்டவரோட கூட எழுந்திருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையும், கூடவே அவங்களுடைய பிறப்பும் இறப்பும் அந்த பெட்டியிலே எழுதப்பட்டிருந்தது. இவர்களுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு காரியம் செய்தது. என்னன்னா, 1000 ஆண்டு பெண்மணி அல்லது பொற்கால பெண்மணி என்று பெயரிடப்பட்டார். இந்திய அரசாங்கத்தினால ராமாபாய்க்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெயர் 1000 ஆண்டு பெண்மணி அல்லது பொற்கால பெண்மணி அப்படிங்கிறதான ஒரு பட்டத்தை அவங்களுக்கு என்ன பண்றாங்க, பெயரிடப்பட்டாங்க. இவங்களுடைய காரியங்கள் செய்தது என்ன அப்படின்னு சொன்னா ஃபைனலா பார்த்துக்கலாம். முதல் பெண் மொழி பெயர்ப்பாளர், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மொழியை, அதாவது லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்றதான ஒரு பெருமை இவங்களுக்கு தான் ஒரு சேரும். ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை, அவளுக்காகவே ஒரு சங்கம், ஒரு அமைப்பை தொடங்கின முதல் பெண்மணியும் இவங்க தான். பொது சேவைக்காக வழங்கப்படும் பழக்கத்தையும் பெற்ற இந்திய பெண்மணியும் இவங்க தான். இவங்க மறைமுகமா அதுக்குள்ள கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. ஆனா பொது சேவைக்கான பணி அதிகமாக அவங்களுக்கு பாராட்டப்பட்டது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா, மரணத்தின் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேப்பர்ல கொடுத்த காரியம் என்ன, நவீன இந்தியாவை உருவாக்கினவர் யாரு, பண்டித ராமாபாய் அப்படிங்கிறதான ஒரு வாக்கியத்தோடு கூட அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்க இருந்த அந்த நாட்கள்ல வெளியில வந்தது. 1977 எபிஷா என்பவர் சிறந்து உருவாக்கப்பட்ட இந்தியரில் ஒருவர், சிறப்பாய் உருவாக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறவர். இவங்க மறித்தது எப்போனா 1922 மறிச்சாங்க. அவங்க பொண்ணு 21 மறிச்சாங்க. 22ல இருந்து 77 எத்தனை வருஷம் இருக்கு பாருங்க, 50 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கா. அந்த கேப்ல இவர் வந்து ஈஷா அப்படிங்கிறவர்
100 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம்னா அவங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிச்சிருப்பாங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை தவிர வேறு எதுவுமே அவங்க கையில் இல்லாமல் இருந்துச்சு. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக இந்த நன்றி நிறைந்தவர்களோடு உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வேளையிலும் ஆண்டவரே, பண்டித ராமாபாயின் ஆண்டவரை வாழ்க்கை குறித்து நாங்கள் படிக்கும்படி இங்கே கொடுத்த தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வை ஆண்டவரே நீர் எவ்வளவாய் நேசித்தீர், அவர்களை நீர் ரட்சித்தீர். ஆண்டவரே, அவர்களுக்கு உண்மை குறித்து ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தீர். அவர்களும் அதை கர்த்தாவை பிடித்துக் கொண்டு உம்மீது வைத்த அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பெண்களுக்கு ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் கழித்தும் அவர்களை குறித்து நாங்கள் படிப்பதற்கும் கேள்விப்படுவதற்கும் கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரிய சாக்கியத்தை நீர் அனுமதித்திருக்கிறீர். எங்களையும் இந்த வேளையில நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே உபயோகமான ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற்றுங்க. உண்மையிலே நாங்கள் வைத்திருக்கும் அன்பை கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் வைக்கவும், இன்னும் உண்மை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், எங்களை சுற்றியுள்ளதான பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நற்கிரியைகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தடைகள் ஏதும் வராமல் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, கேட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலும் இவ்விதமாய் கர்த்தாவே பாடுபடுகிறவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரை ஜெபத்தினாலும் உதவிகளின் மூலமாலும் கர்த்தாவை நற்கிரியைகளை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நன்றி. ஆமென்.